இன்றைய நொடி மட்டுமே நமக்கானது. வணக்கம் மக்களே. வாழ்க்கையில் நமது சிந்தனை தடம் மாறி போய்க்கொண்டிருக்கிறது. அது எதிர்கால கவலைகளின் கூடாரமாகி உள்ளது. ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே அந்த குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது பற்றிய கவலையில் ஆரம்பித்து, படித்து முதல் மாணவனாக வர வேண்டுமே, அதன் பிறகு மருத்துவராகவோ பொறியாளராகவோ ஆக வேண்டுமே, அதற்கப்புறம் வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க வேண்டுமே, பிறகு நல்ல வாழ்க்கை துணை அவர்களுக்கு அமைய வேண்டுமே, இப்படி அடுக்கடுக்காய் கவலைகளில் ஆழ்ந்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். சரி, இதெல்லாம் ஓரளவு நன்றாகவே நடந்துவிட்டது என்று வைத்துக்கொள்ளுவோம். அடுத்து வரும் நாட்களில் மட்டும் ஆனந்தமாக இருந்து விடுவோமா என்ன? உடம்பு என்றிருந்தால் ஒரு நாள் உடல் நலக்குறைவு ஏற்படுவது இயற்கைதானே. ஆனால் அதன் பின்னர் நோய் நொடி இல்லாமல் படுக்கையில் கிடக்காமல் பொசுக்கென்று கண்ணை மூட வேண்டும் என்கிற கவலை வேறு வந்துவிடுகிறது. இதில் வேறு யாராவது திடீரென்று போன் செய்வார்கள். எடுத்து பேசினால், உங்களுக்கு திடீரென்று உடம்புக்கு முடியாமல் போனால் என்ன செய்வீர்கள்? மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுங்கள் என்று சொல்லி வேறு பயம் காட்டுவார்கள். வயதான காலத்தில் உங்கள் குழந்தைகள் உங்களை கைவிட்டுவிட்டால் என்ன செய்வீர்கள்? அது மட்டுமல்ல, சேமிப்பு இல்லை என்றால் வயதான காலத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்கிற அச்ச உணர்வை தூண்டிவிடுவார்கள் நமது வங்கிகள் மற்றும் தனியார் சீட்டு நிறுவனத்தினர். இவை எல்லாமே அவர்களது வியாபார தந்திரம். நமக்கு உதவுவது போல் அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள அவர்கள் செய்யும் உளவியல் தந்திரம். எவ்வளவு படிப்பறிவு இருந்தாலும், எவ்வளவு அனுபவசாலிகளாக இருந்தாலும், உளவியல் தந்திரத்தின் முன்பு ஒன்றுமில்லாமல் போய்விடும். தோற்று போய் நிற்போம். காரணம், நம்முள் இருக்கும் அச்ச உணர்வுதான். எப்போதும் நம் எதிர்காலத்தை பற்றிய பயம்தான். எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதும் அதனை கண்டு பயப்படுவதும் ஒரு வகையினர். கடந்த கால பெருமைகளை பேசி பேசியே பொழுதை கழித்து அந்த நேரத்தின் பயன் கிடைக்காமல் வருத்தத்தை சுமந்து கொண்டு திரியும் பழக்கம் உள்ளவர்களும் இன்னொரு வகையினர். இதனால் சந்தோஷத்தை இழந்து வருத்தத்தையும் கவலைகளை மட்டுமே சுமந்தவர்களாக வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றோம். எனவே நிகழ்காலம் மட்டுமே நம்முடைய உண்மையான சொத்து. அதனை ஆண்டு அனுபவிப்பதில் மட்டுமே கவனத்தை செலுத்துவதே புத்திசாலித்தனம். இதுவே மகிழ்வை தரும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்ப்போம். ஒருமுறை புத்தர் தன் சீடர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது ஒரு கேள்வியை கேட்டார். மனிதனின் ஆயுட்காலம் எவ்வளவு? ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். அதாவது 60 ஆண்டு, 80 ஆண்டு என்பது போன்று பதிலை கூறினார்கள். ஆனால் அவரது பதில்களை எல்லாம் பொறுமையாக கேட்ட புத்தர், சீடர்களே, நீங்கள் சொன்ன பதில்கள் அனைத்தும் தவறு. ஒரு மூச்சு விடும் நேரம்தான் மனிதனின் ஆயுட்காலம் என்கிறார். அனைவரும் ஆ என்று வியப்புடன் அவரை பார்த்தார்கள். மூச்சு விடும் நேரம் என்பது கணப்பொழுது என்று அர்த்தம். அதாவது வாழ்வு என்பது மூச்சு விடுவதில் மட்டுமே அடங்கி உள்ளது. ஆகவே மனிதன் ஒவ்வொரு கணமாக வாழ வேண்டும். அதுவும் அந்த கணப்பொழுதில் அவன் முழுமையாக தன் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிறார். சீடர்கள் அவரை மகிழ்ந்து வணங்கினார்கள். ஆனால் இன்றைய மனிதர்களில் பலரும் எதிர்காலத்தை பற்றிய அச்ச உணர்விலும் கடந்த காலத்தை பற்றி சுகமாக அசை போடுவதிலுமே காலத்தை போக்கடித்து விடுகின்றனர். இதனால் எந்த பயனும் கிடையாது. நிகழ்காலத்தில் சந்தோஷமாக தமது கடமைகளை சரிவர செய்து வாழ்வதே உண்மையான வாழ்வியல் தத்துவமாகும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.